என்னடா முனி ஓட்டமா? எனக்கே பயந்து கிடக்குனே. பயந்தா விபதி ஓடுவோம்டா. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலே இத்தனை கூட்டத்தை இங்கே கொண்டு வந்தது நாடக கலைக்கு கிடைத்த ஒரு பெருமை. அந்த நாடக கலைஞரோடு நானும் என் அண்ணன் மருதமணியும் ஒரு சிறு துரும்பாக பயணிக்கிறோம் என்பது எங்களுக்கு பெருமை. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்த நாடக கலைகளே இன்றைய இளைஞருக்கு பிடித்தவாறு நாங்கள் நகைச்சுவை செய்ய ஆரம்பித்தோம். நானும் எங்கள் அண்ணன் மருதமணியும். அவ்வளோதான். மருதமணி அண்ணன் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருங்கொண்ட நேற்று நாடகத்தெல்லாம் வயிற்றால போச்சு, வெளியே சொல்லலை. நான் என்னென்னமோ செஞ்சேன், முடியலை. அப்புறம் பெப்பிக்காலையும் கோழிப்பையும் அரைச்சி அப்பி விட்டேன். இப்போ இப்படி கிடக்கேன். ஆனால் பொம்பளைன்னா அங்கனே நிற்பானப்பா, எது அமையாது. அவனுக்கு பிறந்த பிள்ளை தான் அது. நீ ஊரே அடிச்சுட்டு கிடந்தா நீ வெத்தலை ஓடு. வெத்தலை ஓட்டு கவட்டுக்குள்ளேயே துப்பு. இன்னுமே துப்புறதுக்கு ஓசை பதிச்சிரு. இங்கேருந்து துப்பி விடு, அங்கே போட்டோம். ஆனால் பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் எவ்வளோ பெரிய கோவக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ரெவடியாக இருந்தாலும் சரி, ஊரில் அவர் வச்சதே நாட்டாமையாக இருந்தாலும் சரி, பசின்னு கையேந்திட்டா கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாறக்கூடிய தமிழர்களே, இங்கே இருக்க அண்ணன் தம்பிலாம் ஒரு ஏழை சிறுமி கந்தல் ஆடையோடு அண்ணே எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும் போது நீங்கள் பிடிச்சா தள்ளுவீங்க, உடனே சாப்பாடு கொடுப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இங்கே இருக்க என் ஆண் சிங்கம் பூராமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்குறேன். உங்களை